இன்னைக்கு நம்ம நட்சத்திர ஜன்னல்ல மர்மமான இறந்து போன நடிகைகளை பத்தி தான் பார்க்க போறோம். நடிகைகள் தன்னுடைய படங்களில மிகவும் சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆனா தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் எத்தனையோ. ஆனா இவங்களுடைய மர்மம் இப்ப வரைக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கே தவிர இதற்கு உண்டான சொல்யூஷன், இதுக்கு உண்டான கேஸ் ஃபைல் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் யாராலையும் விளக்க முடியாத மர்மமா இருக்கு. இந்த நடிகைகள் யாரு, எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நடிகைகள் மர்மமா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வருது சில்க் ஸ்மிதா. அதாவது தெலுங்கானால இருந்து வந்தவங்க, இங்க எப்படியாவது நடிகை ஆகணும்னு நினைச்சாங்க. ஒரு நடிகைக்கு டச் அப் கேர்லா ஆரம்பிச்சவங்க மாவு கடையில வேலை செய்யும் போது ஒரு டைரக்டர் பார்த்து இவங்களை நடிக்க வைக்கிறாங்க. அதன் பிறகு இவங்களுடைய அழகுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐட்டம் டான்ஸ், ஐட்டம் ரோல்ஸா தான் கொடுக்குறாங்க. பாரதி ராஜா மட்டும்தான் இவங்களுக்கு அழகான கேரக்டர்ல ரோல் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எத்தனையோ தடவை இவங்களுக்கும் நடிகை அப்படிங்கிற ஒரு ரோல் வேணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா எல்லா டைரக்டர்ஸும் இவங்களை ஒரு ஐட்டம் நம்பரா தான் வச்சிருந்தாங்களே தவிர ஒரு நல்ல நடிகையாவே பார்க்கவே இல்லை. இது மனசுல ஒரு பக்கம் வேதனை இருக்கும் போது தான் எடுத்த சொந்த படங்கள் அத்தனையுமே ஃபிளாப் ஆகிருக்கு. இதையும் தாண்டி அவங்க ஃபீல்டுல கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பல பேர் ஐட்டம் நம்பர்ஸ்ன்னு சொல்லி பல பேர் கவர்ச்சி நடிகைகள் வர ஆரம்பிச்சாங்க. இது சில்க் ஸ்மிதாக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்தது. தன்னை காதலிச்ச பையனும் தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால ஆம்பளைங்கள் மேல ஒரு தனிப்பட்ட வெறுப்பு இருந்துச்சு. எத்தனையோ சொந்தக்காரங்களுக்கு சில்க் ஸ்மிதா ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வேண்டப்பட்ட நேரத்துல யாருமே வரவே இல்லை. தன்னுடைய கூட பிறந்த சகோதரர் அம்மாவே காசுக்காக தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிருக்கிறாங்க. இது போன்ற பல வழிகளில் சில்க் ஸ்மிதா தவிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய ஃப்ரெண்டு அனுக்கு நைட்டு கால் பண்ணிருக்கிறாங்க, இந்த மாதிரி பாக்குறியான். ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னோட 2 குழந்தை தூங்குது, உனக்கு நாளைக்கு நான் மார்னிங் உடனே பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மார்னிங் 11 மணிக்கு வடபழனி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த கால் என்னன்னா, சில்க் ஸ்மிதா உயிரோட இல்ல. சில்க் ஸ்மிதாவோட பாடியை பார்க்கும் போது அங்க ஒருத்தர் கூட யாருமே இல்ல, மூச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனோம்னா அவங்க ஃபியூனரல்ல பல நடிகர்கள் வரவே இல்லை. உச்சபட்ச நடிகர்களோட நடிச்ச சில்க் ஸ்மிதாவோட இறப்புல ஒருத்தர் கூட கலந்துக்கல அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது நடிகை சௌந்தர்யா. உச்சபட்ச நடிகர்களோட அப்பவே நடிச்சவங்க. கன்னட திரையுலகத்துல லேடி சூப்பர் ஸ்டாரா பலம் வந்தவங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கை அப்படி ஆகல. என்னதான் உச்சபட்ச நடிகையா இருந்தாலும், எவ்வளவோ சேலரி வாங்கினாலும் அரசியல்ல கால் பதிக்கணும் அப்படிங்கிற இவங்களுடைய எண்ணம் இவங்களை விட்டு போகல. அரசியல்ல வந்தாங்க, எம்பி ஆனாங்க, அடுத்தடுத்த போஸ்ட்ல போகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அதற்கு உண்டான தேர்தல் வேலைகளில் மிகவும் தீவிரமா இருந்தாங்க. இந்த அரசியல் பிரச்சாரத்துக்காக பிளைட்ல போயிட்டு இருக்கும் போது பிளைட் ஆக்சிடென்ட் ஆகி இருந்துச்சு. இது எப்படி நீ மர்மமான மர்மம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா சமீபத்துல சௌந்தர்யா பத்தி என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, சௌந்தர்யாவோட துணை நடிகர் வேற யாரோ லேண்டோட பிரச்சனைனால சௌந்தர்யாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர் திடீர்னு வந்தப்ப சௌந்தர்யாவோட கேஸ்ல திடீர் திருப்பமாச்சு. ஆனா இப்ப வரைக்கும் சௌந்தர்யா கேஸ் ஓபன் பண்ணி நடத்திட்டு இருக்காங்களா, இல்ல அது க்ளோஸ் பண்ண மாதிரி அப்படியே இருக்கா அப்படிங்கிறது மீடியாவுக்கு தெரிய வரல. மர்மமான நடிகைகள் மரணம் அப்படின்னு சொன்னாவே ஸ்ரீதேவி கண்டிப்பா இடம் பிடிப்பாங்க. ஸ்ரீதேவி மாதிரி இன்னொருத்தவங்க இருக்கிறவங்க தான் திவ்யா பாரதி. இவங்க இருவருடைய முகங்களும் பாத்தீங்கன்னாவே ஒரே மாதிரி இருக்கும். ஈவன் திவ்யா பாரதி போல ஒரு நடிகை வேணும். திவ்யா பாரதி அங்க ஹிந்தில செம்ம சூப்பர் ஸ்டாரு. இவங்க மாதிரி இன்னொரு ஆள் அதே மாதிரி பெரிய கண்ணு வச்சு வேணும்னு ஸ்ரீதேவியை கொண்டு வராங்க. 2 பேருக்குமே பயங்கரமான காம்படிஷன். என்னதான் இருந்தாலும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்கிறாங்க. முதல் திவ்யா பாரதியோட மரணம் எப்படி நிகழுதுன்னா, காதலிச்ச பையனே மேல இருந்து கீழே தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இந்த பக்கம் இருக்கிறப்ப, இங்க திவ்யா பாரதியோட மரணம் மர்மமாவே இருக்கு. இந்த பக்கம் ஸ்ரீதேவியோட மரணம் அப்படி கிடையாது. துபாயில ரெசார்ட்ல இருந்தவங்க தன்னுடைய கணவர் போனி கபூர் வந்திருக்கிறாரு. நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. அதன் பிறகு பாத்ரூம்ல குளிச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க ரொம்ப நேரமா காணோம். கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும் போது தான் தெரியுது ஸ்ரீதேவி மயங்கி இறந்து கிடக்குறாங்க அந்த பாத் டப்ல. இப்ப இதுல என்ன மர்மமான மர்மம் அப்படின்னு பார்க்கும் போது நிறைய பேரு எப்படி போனி கபூர் சம்பந்தமே இல்லாம அங்க வந்தாங்க, எப்படி ஒரு ஆளா கதவை உடைக்க முடிஞ்சது, எப்படி ஸ்ரீதேவி இறந்து கிடந்தாங்கன்னு இவர் கண்டுபிடிச்சாரு. இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு. துபாய் அரசாங்கம் எவ்வளவோ கண்டுபிடிக்க முயலும் போது இங்க இந்தியன் கவர்மெண்ட் பல விஷயங்கள் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீதேவியோட ரசிகர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்றாங்க. ஆனா அதன் பிறகு இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்தது என்னன்னா, ஸ்ரீதேவி உடலை இளமையா வச்சுக்கணுங்கிறதுக்காக பல மாத்திரைகள் எடுத்துக்கொண்டதாகவும், அந்த மாத்திரையோட மயக்கம் தாங்காம அவங்க போய் குளிக்கும் போது தன்னைத்தானே அறியாமலே பாத்டப் ஃபுல்லா மூழ்கி இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது நடிகை சாவித்ரி. கீர்த்தி சுரேஷ் நடிச்ச படத்திலே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு எப்படிலாம் நடந்திருக்குன்னு. ஈவன் சில்க் ஸ்மிதா எப்படி மிச்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு தேவைக்கிறப்ப யாருமே வரலையோ, இங்க சாவித்ரிக்கு அதேதான் நடந்தது. ஹை பிபி, ஹை பிரஷர்,
ஏமாற்றம், துரோகம், பழிகள் போன்ற பல விஷயங்களை அவங்க கண்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 45 வயசுலயே அவங்க இறந்து போயிட்டாங்க கோமானால. இந்த வீடியோல நான் சொன்ன 5 நடிகைகளோட மர்மமான மரணத்திற்கு பின்பு ஒரு ஆணோ இல்ல ஒரு பணமோ ஏதோ ஒரு விஷயம் யாரோ என்னை ஏமாத்தினால்தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நடிகைகள் திரைப்படத்துல வேணா உண்மையா காதலிக்கிறாங்க, திரைப்படத்துல வேணா அவ்வளவு சந்தோஷமா மாடர்னா இருக்காங்க. ஆனா ரியல் லைஃப்ல அவங்களால அப்படி இருக்க முடியல அப்படின்னு நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு.